மகாராஷ்டிராவில் ஆதித்ய டாக்கரே அவர் எடுத்து வைத்த இந்த பிரஸ் மீட்டில் என்ன நடந்தது, ஏன்னா இந்த கனெக்ஷனை நீங்க பார்த்தீங்கன்னா தான் தமிழ்நாட்டில் எந்த விதமான தில்லுமுள்ளு நடக்க போகிறது அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஸ்லைட் நம்பர் 1 பாருங்கள். லோக்சபா எலெக்ஷனும் போது வர்லி என்கிற இந்த கான்ஸ்டிடுவன்சியில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,52,970. 4 மாதங்கள் தான். இந்த 4 மாதங்களில் இந்த எண்ணிக்கை அதிகரித்து 2,63,352 உயர்கிறது. எப்படி? அடுத்த ஸ்லைடை பாருங்கள். வர்லி கான்ஸ்டிடுவன்சியில நீங்க பார்த்தீர்கள்னா புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 16,043. டெலீட் செய்யப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 5,661. அடுத்த ஸ்லைடை பாருங்கள். நீங்க டெலீட் செய்யப்பட்ட நபர், அதாவது லோக்சபா எலெக்ஷனில் எந்த நபர் இறந்து போனாரோ டெலீட் செய்யப்பட்ட அந்த ஐடென்டிட்டி 4 மாதங்களுக்கு பின்பு இன்னொரு எபிக் நம்பரை வைத்து அந்த நபருக்கு உயிரை கொடுத்து விட்டார்கள். நீங்க ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த ஸ்லைடை பாருங்கள். voters name and relative name are the same. voter பேரும் ரிலேட்டிவ் பேரும் சேம், ஆனால் வயது வித்தியாசம். அடுத்த ஸ்லைட். எந்த அளவில் இந்த ஆதாரங்கள் வெளிவருகிறது என்று நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஃபாதர் நேம் அண்ட் சர் நேம், they are relatives but they are same epic number, same identity number. அடுத்த ஸ்லைடை பார்த்தீர்கள்னா ஆணுடைய பெயர் பெண்ணாகவும் பெண்ணுடைய பெயர் ஆணாகவும் மாற்றி வைத்திருக்கிறார்கள். செக்ஸ் அதுலயும் தவறு. இந்த ஸ்லைடை பாருங்கள், எந்த விதமான எபிக் நம்பருமே கிடையாது. voter's ஐடி அந்த நம்பரே கிடையாது. அடுத்த ஸ்லைடை பாருங்கள், சேம் பர்சன் பட் டிஃப்ரெண்ட் எபிக் நம்பர். டூப்ளிகேஷன் அதை பற்றி பேசணும் இல்லையா, அதுதான் நீங்க ஒரு நபருக்கு 2